ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்ட்டாக கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ ஆற வச்சு சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு சாதம் எடுத்திருக்கேங்க. அதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடிங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.